ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு வைட் பிக்சர் யூடியூப் சேனல். இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம், பைசன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து 6 மணிக்கு வெளியாக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 7 மணி அப்படின்னாங்க. இல்லை 7 மணி இல்லை 8 மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவ்வளோ கூடுதலா இருக்கிற நேரம் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இப்போ கடைசியா வந்து ட்ரெய்லரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பைசனுக்கான அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து இந்த தீபாவளிக்கு 3 திரைப்படங்கள் வந்து வெளியாகுது. தீபாவளியை முன்னிட்டு 3 திரைப்படங்கள் வெளியாகுது. ஒன்று டீசல், அதுக்கப்புறமா பைசன், இன்னொன்னு டியூட். இந்த 3 திரைப்படங்களும் வந்து வெளியாகுது. எனவே நம்ம அப்போ எல்லாம் தீபாவளி கொண்டாடும் போது ஒவ்வொரு பெரியார்களுடைய திரைப்படங்கள் வந்து வெளியாச்சு. அதுக்கப்புறமா வந்து விஜய், சூர்யா, அஜித் அப்படின்னு பார்த்துட்டு திடீர்னு இந்த 3 பேருக்கும் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது நிறைய பேரால அக்செப்ட் பண்ண முடியல. சோசியல் மீடியால வந்து இதை பத்தி ரொம்பவுமே வந்து பேசிட்டு இருக்கதே நாங்க பார்த்திருக்கோம். ஆனாலுமே இந்த 3 பேரோட திரைப்படங்கள் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதிரி தோணி இருக்கும். நிறைய படங்கள் நாங்க ஒவ்வொரு காலங்களே மாறி ஜெனரேஷன் மாறி வரும்போது இந்த 3 பேரோட திரைப்படங்கள் வந்தா ஏன் பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. எனவே சரி, ரொம்ப பேசிட்டோம். இப்ப லேட்டாகதான் ட்ரெய்லரும் வந்துச்சு. இப்ப டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியா என் புள்ளி எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. தமிழ்நாடு தகவலாக இருக்கு. கிட்டான் பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா.
ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தாச்சு. கண்டிப்பா வெயிட்டிங்க்கு வர்த்தான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு 3 மணித்தியால வெயிட் பண்ணதுக்கு தரமான ஒரு ட்ரெய்லர். கண்டிப்பா மாரி செல்வராஜ் அவர் எடுத்தோம் அப்படின்னா அவரோட படங்கள் வந்து வித்தியாசமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு தீமோடு தான் கொண்டு வருவாரு கதைய. இந்த விஷயத்துக்காக இப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்துல வந்து கபடியை பேஸ் பண்ணி அந்த ஊர் மக்களை வந்து எப்படி நாட்டையும் பெருமைப்படுத்துறது, இன்னொரு பக்கம் அந்த கபடியாலேயும் ஊருக்குள்ள பிரச்சனை, அது வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு அப்பா இன்னொரு பக்கம் அப்படின்னும் போது இதுக்குள்ள நடக்கிற அந்த விஷயம் தான் இந்த ட்ரெய்லர்ல வந்து முக்கியமா வந்து பீக்கான ஒரு லெவல் இருந்தது. அப்படின்னா வந்து படத்துல எல்லா ட்ரெய்லர்லயுமே வந்து நடிகர்கள் பேசுவாங்க. அதாவது ஹீரோ வந்து ஏதாவது ஒரு சீன்ல வந்து மாசா இருப்பாங்க, பேசிடுவாங்க. ஆனா இந்த ட்ரெய்லர் முழுக்க முழுக்க 3 நிமிஷம் இருந்தது. ஆனா ஒரு இடத்துல கூட படத்தோட கதாநாயகன் த்ருவ் விக்ரம் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுதான் பீக்கான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது. படத்துல பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு திருப்தி. ஓகே, நல்ல படம் ஒண்ணு நம்ம பார்க்க போறோம் தீபாவளிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்சது. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கும் நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் த்ருவ் விக்ரம் அனுபவமா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எல்லாமே கலந்த ஒரு கலவையா மக்களுக்கு கண்டிப்பா ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, போய் பாருங்க. இது ப்ரமோஷன் கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பா நான் போய் பார்க்க போறேன், நீங்களும் போய் பாருங்க. அண்ட் ஏதாச்சும் வீடியோஸ் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்ல ரியாக்ட் பண்றேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வைப் வித் ஜீரோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை.